ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்து ஒரு MP40 வந்து விற்றுருக்காங்களே. ஸோ அந்த MP40 வந்து நம்ம எடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே அந்த மினாட்டோ பண்டில் வந்து எடுக்க போகிறோம். ஏன் ப்ரோ இவ்வளோ லேட்டாக எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு, அதுவும் இல்லாமல் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துடுங்க, சரிங்களா? ஸோ அதான் வந்து நம்மளால் வீடியோவும் போட முடியல, கேமுக்குள்ளேயே வந்து லாகினும் பண்ணல. இப்போ தான் வந்து லாகின் பண்ணேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே வந்து இருக்குது. எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து நம்மளால் ஸ்பின் பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ டைமண்ட் இல்லை நம்மகிட்ட. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து இருக்கிற வரைக்கும் வந்து ஸ்பின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பார்க்கலாம், அப்கமிங் ஈவெண்ட் வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், சரிங்களா? கேம் ப்ளே வீடியோலாம் வரும், அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸும் வரும், சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட அந்த பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க, சரிங்களா? ஃபஸ்ட் வந்து நான் வந்து வீக்லி மந்த்லி ரெண்டுமே போட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு 1357 டைமண்ட்ஸ் வந்து இருக்குது இப்போதைக்கு. 1392 இப்போ இருக்குது, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த MP40 வந்து போய் பார்த்துக்கலாம். டச்சி சாஸ்கே மாதரா 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூசனும் இருக்கும்ல, அதை வந்து பேஸ் பண்ணி இந்த MP40 வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா MP40க்கான ஸ்கின்னு இல்லை, எந்த ஸ்கின்னுமே இல்லை. எவோக்கு வெயிட் பண்ணேன், பட் வந்து சரி ஓகே இது எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்பின் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மினாட்டோ பண்டில் வந்து உள்ளே போய் பார்த்துக்கலாம். இது ஆல்ரெடி நான் ஸ்பின் பண்ணேன், எனக்கு 80% ஆஃப் கிடச்சிது. இந்த பண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்து. ஏன் ப்ரோ இட்டாச்சி பண்டில் எடுக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட அவ்வளோ டைமண்ட் இல்லை, அதனால தான் வந்து மினாட்டோ பண்டில் எடுக்கிறேன். பெருசாக எதுவும் இல்லை. மொத்தமாக எவ்வளோ டைமண்ட் ஆக போகுதுன்னு வந்து தெரில, சரிங்களா? ஃபஸ்ட் வந்து மினாட்டோ பண்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே ஓகே மக்களே, இந்த டோக்கன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஹைப்பர் புக்கெலாம் இருக்குது, சரிங்களா? ஹைப்பர் புக்கெலாம் வந்து நம்ம இன்னும் ஃபினிஷ் பண்ணல எதுவுமே. 4 ஹைப்பர் புக் வாங்கி போட்டு வச்சுக்கிறேன். அந்த ஹைப்பர் புக்கை வச்சு ஒரு வீடியோ போடணுன்னா சொல்லுங்கள், மறக்காமல் பண்ணிடலாம், வெயிட்டாக பண்ணிடலாம், சரிங்களா? அப்புறம் வேறு என்ன வாங்கலாம்? இந்த கட்டானா ஸ்கின் நல்லாயிருக்கு, இது ஒன்று வாங்கிப்போம் போடு வேறு மாதிரி. ஆனால் எனக்கு இதெல்லாம் முக்கியம் இல்லை, மினாட்டோ பண்டில் தான். இப்போது மினாட்டோ பண்டில் வந்து வாங்க போகிறோம். அண்டு 3, 2, 1 அவ்வளோதான். மினாட்டோ பண்டில் வந்து வாங்கியாச்சு. ஏன் இந்த மினாட்டோ பண்டில் வந்து ஏன் வாங்குகிறேன், இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர் 1 வந்துட்டு பார்த்தீங்களா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த பண்டிலுமே நான் எடுக்கலை, அந்த ஜிரையா பண்டில் கூட நான் எடுக்கலை. ஆனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு மினாட்டோ பண்டில் வந்து இருக்குது. நல்லா தான் இருக்குது, லுக்கு பயங்கரமாக இருக்குது. அவ்வளோதான், கேமுக்குள்ளே போனோன்னே எல்லாம் செதுற போகிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம MP40 எடுத்துப்போம். MP40 எவ்வளோ டைமண்ட் ஆக போகுதுன்னு தெரில. 970 இருக்குது டைமண்டு. கொடுத்துருவாங்களா இல்லைனா வந்து டோக்கனை வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமான்னு தெரில. டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா 250 டோக்கன் இருந்தால் எத்தலாம் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. லுக் வைஸ் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க, நல்லா தான் இருக்குது. பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் கேமில், ஏன்னா பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேர் மாதிரி தான் இருக்குது. சரி ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை அவுட் பண்ணிக்கலாம், இது எப்படி அடிக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த கையாண்டாச்சிங்கன்னா 19 டேமேஜ் கொடுக்குது. அதுவே உடம்புல வந்து பார்த்திங்கன்னா 26, ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா 143. இப்போ லாங்கில் வந்து போய் அடிப்போம். ஏங்க பக்கத்தில் இருக்குதுங்க, இது பயங்கரமாக இருக்கே. நாக்கான மேலே எஃபெக்ட் காமிக்கிட்டு பார்த்தீங்களா, ஃபஸ்ட் டோமு செகண்ட் டோமுன்னு. டபுள் டேக் டோன். ஓகே 1585 போகுது ஹெட்டு லாங்கில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணிக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன்னா, அதனால் வந்து வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது, கோல்டு பிடிச்சிருக்கு, யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிருமோ அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 45 டைமண்டு போடு போடு. கொடுத்துட்டாங்களா இல்லை? ஐயோ, இன்னும் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. என்னடா இது அநியாயமாக இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு டோக்கனாக வந்து புதுங்கிறாங்க, என்னன்னு தெரில. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பின் வந்து போட்டு விடுவோம். போடு போடு கிடைச்சிருச்சா?
ஐயோ என்னடா இது அநியாயமாக இருக்குது, ஒன்றா குத்திருக்கிறீங்க ப்ரோ. இன்னும் ஐயோ வெறியாகுதுங்க, வெறியாகுது. என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் 10 டோக்கனாக கொடுத்தாங்க, எனக்கு ஒன்றா கொடுக்குறாங்க. சரி 745 டைமண்ட் இருக்கு. இல்லை கொடுக்க மாட்டான்னா நினைக்கிறேன். ஏதாவது ட்ரிக் யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம் சரிங்களா. இந்த மாதிரி உள்ளே போயிட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி ஸ்பின் பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன், கொடுப்பாங்க. இது ஒரு ட்ரிக்கு, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கொடுப்பாங்களான்னு டவுட்டு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை என்ன ஒன்றா கொடுக்குறீங்க. அட்லீஸ்ட் 10 குத்தா கூட பரவாயில்லைங்க. 5 குத்தா கூட பரவாயில்ல. 1 2 அப்படின்னு வருது. ஒரு கோல்டு ராயல் ஸ்பின் பண்ணிட்டு வருவோம். ஸ்பின் பண்ணிட்டு இப்போ இங்கே மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி வந்து ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் கொடுக்கலன்னா என்ன கேட்குறாரு. இல்லை எனக்கு டென்ஷன் ஆகுதே. ஆக்சுவலாக டோக்கனை வச்சு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க போல். போடு. ஐயோ என்னங்க கடுப்பேற்றி விட்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து டைமண்ட் வந்து செலவு பண்ணாதீங்க, அது வந்து நானே சொல்கிறேன். அப்போ நீ ஏன்டா செலவு பண்ணுற அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு வழி. என்னடா இது அநியாயமாக இருக்குது. ஏங்க 2 கொடுக்குறாங்கன்னா இது. இருங்க லாஸ்ட்டு ஒரு ஸ்பின் ஒன்று பண்ணி பார்ப்போம், கொடுப்பாங்களான்னு. கொடுப்பாங்களா 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 போடு 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 போடு. MP40. ஐயோ எம்மா கொடுக்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டாப்அப் பண்ணுற நிலைமையில் இருக்கேன்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ லாஸ்ட் ஒரு 2 ஸ்பின்னு பண்ணி பார்ப்போம் என்னென்ன இருக்குதுன்னு. அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, தெரிஞ்ச விஷயம் தான். எதுக்கு தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு. ஏய் போடு போடு வேறு மாதிரி வேறு மாதிரி போடு வேறு மாதிரி. ஏங்க நான் நினச்சி கூட பார்க்கலைங்க. யார் சாமி நீங்கள் டேய். அவ்வளோதான் MP40 பயங்கரமான ஒரு MP40 எடுத்தாச்சு. அவ்வளோதான். இனி மேட்ச்சில் எல்லோரும் வந்து செதற விட போடுறோன்னா ஃபஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். லுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. ஓகே இப்போ நான் இந்த டோக்கனை வச்சு என்ன பண்ணுது. 89 டோக்கன் இருக்கு. சார் ஃபஸ்ட்டு வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். கையில் வந்து கன்னை வச்சுக்கலாம். உள்ளே போயிட்டு இந்த வரைக்கும் தரமாக இருக்குதுங்க கன்று. கையில் வச்சு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வெளியில் வரோம். எங்கடா அது என்னடா கையில் வரல, பக்கா கையில் வைக்கலையா ஒரு வேளை. இது வரைக்கும் MP40க்கு ஸ்கின் இல்லை நினச்சிட்டு நான் இப்போது ஒரு தரமான ஒரு ஸ்கின் இருக்குது நம்மக்கிட்ட. எல்லாம் செதற போகிறாங்க. அவ்வளோதான். சரி ஓகே கைஸ், உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா பை பை, see you, bye guys.